நாலடியார். வணக்கம். நம்ம நாலடியார்ல இப்போ இன்னைக்கு வேற ஒரு அதிகாரம், புது அதிகாரம், பெரியாரை பிழையாமை, 17வது அதிகாரம் பார்க்க போறோம். இது சில பாடபேதங்கள்ல மேன்மக்கள் இயல்பு அப்படிங்கிற பேராவும் இது பதிவாகி இருக்கிறது. அதாவது பாடபேதங்கள் இருக்கும் இல்லையா, அதுல மேன்மக்கள் இயல்புன்னு பதிவாயிருக்கு. ஏன்னா பெரியாரை பிழையாமை அப்படிங்கிற அதிகாரம் அப்படியே திருக்குறளையும் இருக்கு. இந்த பெயர் அப்படியே திருக்குறளையும் பெரியாரை பிழையாமை அப்படின்னு இருக்கு. அரசியல்ல வருது இது. அரசியல் அப்படின்னும் போது பெரும்பாலும் அது அரசனுக்கு அறிவுரை கூறக்கூடிய பகுதிகளாக இருக்கும். அப்போ ஒரு அரசன் தனக்கு கூடவே வைத்திருக்கக்கூடிய பெரியவர்களை பிழைக்காமல் இருக்க வேண்டும். அவங்களுடைய நட்பு என்பது அவனுக்கு நிச்சயமாக தேவை. ஒரு நல்ல அறிவுரை சொல்வதற்காகவோ அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுது இப்படி செய்யலாம் அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற வழிமுறைகளை சொல்வதற்காக எதுவாக இருந்தாலும், அதாவது அனுபவமும் நற்குணங்களும் நிறைந்தவர்கள் பெரியவர்கள். அந்த அனுபவத்தையும் அந்த நல்ல குணங்களினால வரக்கூடிய செய்திகளையும் அவன் தவற விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது அரசியல தான் வரும். திருக்குறளையும் அது அரசியல் பகுதியில தான் வரும். இங்கேயும் அது அரசியல் பகுதியில தான் இது இருக்கு. பெரியாரை பிழையாமைன்னா அப்படி நல்லவர்களுடைய நட்பை கைவிட்டு விடக்கூடாது, அவருடைய அருகாமையை விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பொருள் தான் இது. எல்லாம் இந்த அதிகாரத்துல வரக்கூடிய 10 பாடல்களும் அவர்களோடு நட்போடு இருக்க வேண்டும், அவர்கள் சொல்வதுதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பொருள்ல தரப்பட்டிருக்கிறது. சோ முதல் 5 பாடல்களை நம்ம இன்னைக்கு வகுப்புல பார்க்கலாம். பெரியாரை பிழையாமை. பெரியாரை பிழையாமை அப்படின்னா அவர்களை தவிர்த்து விடாமல் அவர்களோடு அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களோடு சொல்லக்கூடிய நல்வழியில் வாழுதல் அப்படிங்கிற பொருளை எடுத்துக்கலாம். சரி. பொறுப்பர் என்று எண்ணி புரை தீர்ந்தார் மாட்டும் வெறுப்பன செய்யாமை வேண்டும். வெறுத்த பின் ஆர்க்கும் அருவி அணிமலை நாட பேர்த்தாதல் யாருக்கும் அரிது. இங்க இந்த நாலடியாருக்கு விளக்க உரை இதெல்லாம் எழுதியிருக்கக்கூடிய இந்த 3 உரைகள் இருக்கக்கூடிய இந்த தஞ்சை சரஸ்வதி மகால் புத்தகம் இருக்கு இல்லையா, அதுல பெரியாரைனா யாரு அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐங்குறவரானவர். 5 குறவர்கள். குறவர் அப்படிங்கிற இடையினரா போட்டா உறவினர்கள் அல்லது தலைவர்கள், முக்கியமாக நம்ம கூடியிருக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர்கள். அந்த ஐங்குறவர் யாரு அப்படின்னா மாதா, பிதா, மாமன், குரு, உபாத்தியாயர் என்ற 5 பேரையும் அப்படின்னு சொல்லுது. இதுல அரசன் வரல, தெய்வம் எதுவுமே வேற எதுவும் வரல. மாதா, பிதா, மாமன் எப்படின்னு தெரியல, மாமன் தாய் மாமனாதான் இருக்கணும். குரு, உபாத்தியாயர் அப்படின்னு இந்த 5 பேரை இது விளக்க உரையில சொல்றாங்க. சரி, தகவலுக்காக நான் அதை சொன்னேன். ஆனா பெரியவர்கள் அப்படின்னா அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த சான்றோர்களாக இருக்கக்கூடிய பெரியவர்கள் தான். இப்போ ஒரு அரசனுக்கு சொல்லணும் அப்படின்னா அவன் அந்த மாதிரியான பெரியவர்களை தான் தன் கூட வச்சுக்கணும் இல்லையா, அப்பதான் அது சரியான பொருளாக இருக்கும். பொறுப்பர் என்று எண்ணி புரை தீர்ந்தார் மாட்டும். புரை தீர்ந்தார் அப்படின்னா குற்றங்களை தீர்ந்த நற்குணமுடையவர். புரைனா குற்றம், குற்றம் தீர்ந்த நற்குணமுடையவராக இருக்கக்கூடிய ஒருவரை அவர் எவ்வளவு சொன்னாலும் பொறுத்து கொள்வார். அவரிடம் எவ்வளவு வேணாலும், எவ்வளவு லாங் ரோப் விட்டாலும் அவங்க கூட நம்ம என்ன மாதிரியான காரியங்களையும் செஞ்சுக்கலாம். எது வேணாலும் சொல்லலாம், எது வேணாலும் செய்யலாம், பேசலாம். அதை பத்தி அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, அதெல்லாம் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தோட இருக்கக்கூடாது. பொறுப்பர் என்று எண்ணி இதெல்லாம் அவர்கள் நம்ம எவ்வளவு தூரம் போனாலும் அவங்க பொறுத்து கொள்வார்கள் என்று எண்ணி புரை தீர்ந்தார் மாட்டும் வெறுப்பன செய்யாமை வேண்டும். வெறுக்கக்கூடிய செயல்களை செய்யாமல் இருக்க வேண்டும். அதாவது நம்ம எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் பண்றது இல்ல. சில பேர்கிட்ட நம்ம ஓகே இது அவங்க சொன்னா ஒருவேளை அவங்க ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சில சமயம் அந்த ஒரு சலுகைகளை எடுத்துக்கிறோம். சில பேர்கிட்ட இல்ல அவங்க கிட்ட அதெல்லாம் பேசவே முடியாது, அதெல்லாம் செய்யவே முடியாது அப்படின்னு அவங்க விருப்பப்படி நம்ம நடந்துக்கிறோம். அப்போ இந்த குற்றங்களை எல்லாம் பொறுக்கக்கூடிய பெரியவர்களாக இருந்தால் அவர்களிடம் கூட இந்த மாதிரியான செயல்களை செய்யாதீர்கள். பொறுப்பர் என்று எண்ணி புரை தீர்ந்தார் மாட்டும் வெறுப்பன செய்யாமை வேண்டும். அவர்கள் வெறுத்து இதெல்லாம் இதுக்கு மேல இவங்களோட பொறுத்துக்கவே முடியாது என்று சொல்லி வெறுத்து போகும்படியான செயல்களை செய்து விடாதீர்கள். வெறுத்த பின் ஆர்க்கும் அருவி அணிமலை நாட. ஆர்க்கும் அருவி அணிமலை நாடு. ஆர்க்கின்றன ஆரவாரம் எழுப்பக்கூடிய அருவிகள், மேலிருந்து கீழே விழக்கூடிய அழகான மலைநாட்டை சேர்ந்தவனே அந்த வெளி. அப்படி அவர்கள் வெறுத்து விட்டார்கள் என்றால் பேர்க்காதல் யாருக்கும் அரிது. அவர்களை திரும்ப மீண்டும் அதே இடத்திற்கு வரவழைப்பது, திரும்ப அதே போல பழைய நிலைமையில அவர்களை நட்போடு இருப்பது அப்படிங்கிறது யாருக்குமே மிக அரிதான செயல். இது அரசனுக்கு சொல்வதாகத்தான் பொருத்தமா இருக்கும். ஏனென்றால் ஒரு சபையில
அப்படி இருக்கக்கூடிய பெரியோர்களை அண்டி அவன் அவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டு அரசாட்சி நடத்த வேண்டும். அவர்களை தகாத முறையில நடத்திட்டு ஏதோ ஒரு கட்டத்துல அவங்க இனிமே இங்க இருக்கிறது தனக்கு பொருத்தமானதல்ல என்று சொல்லி அவர்கள் விலகி போய்விட்டார்கள் என்றால் அவன் மீண்டும் அது திருப்பி அவங்க அந்த இடத்துல சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது சரியா வராது. அவங்களால அவங்க வரவும் மாட்டாங்க. இவன் எத்தனை கூப்பிட்டாலும் அவங்க வரப்போறது இல்லை. அதனால பெரியவர்களாக இருப்பவர்கள் அவங்க பொறுத்துப்பாங்க தான். அவங்க இங்க என்ன சலுகை வேணாலும் எடுத்துக்கலாம். அவங்களுடைய நற்குணத்தினால அவங்க எல்லாத்தையும் பொறுத்துப்பாங்க. ஆனால் அது எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையை தாண்டி அவர்களை கோபப்படுத்துதலோ அவர்களை இழிவாக நடத்துதலோ செய்யக்கூடாது. அப்படி செய்து அவர்கள் ஒரு வேளை விட்டு போய்விட்டார்கள் என்றால் மீண்டும் அவர்களை அதே இடத்திற்கு திரும்ப வரவழைப்பது என்பது மிக அருமையான ஒரு செயலாக முடியாத காரியமாக ஆகிவிடும் அப்படிங்கிறதா இந்த பாடல் சொல்கிறது. பொறுப்பர் என்றெண்ணி புரை தீர்ந்தார் மாட்டும் வெறுப்பன செய்யாமை வேண்டும். வெறுத்த பின் ஆர்க்கும் அருவி அணிமலை நன்னாட பேர்த்தாதல் யாருக்கும் அரிது. திரும்ப அவர்களை அந்த இடத்திற்கு பெயர்த்து பழையபடி கொண்டு வருவது என்பது நிச்சயமாக ஒரு அரிய செயல். அதனால யாவருக்கும் அது கூடாதது அப்படிங்கிறதுனால இந்த பாடல் இந்த இதை சொல்லுது. இதே மாதிரியான ஒரு பழமொழி பாட்டும் இருக்கு. பூட்கும் கண்ணாய் பொறுப்பர் என கருதி யாவர்க்கே ஆயினும் இன்னா செயல் வேண்டா, தேவர்க்கும் கை கூடாது தின்னன் பின்னார் ஆர்க்கே ஆயும் நோவா செய் நோயின்மை இல். அதாவது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தீங்கு செய்தல் வேண்டாம், பொறுத்து கொள்வார்கள் என்று சொல்லி தீங்கு செய்ய வேண்டாம். அப்படி செய்தால் அது திரும்ப மீண்டும் அதை பழையபடி மாற்றுதல் என்பது இயலாத காரியம் அப்படிங்கிறது தான் இந்த பாடலும் சொல்லுது. இதேதான் திருக்குறள்ல பெரியாரை பழியாமை அதிகாரம் இதே அதிகாரம் தான் இருக்கு. பெரியாரை பேணாது ஒழுகின் பெரியாரால் பேரா இடும்பை தரும் அப்படின்னு வள்ளுவம் சொல்லக்கூடிய ஒரு இது. நீங்கள் அப்படி ஒருவேளை அவர்களை வேண்டாம் என்று விட்டுட்டு அவமானப்படுத்தி அனுப்பிட்டீங்கன்னா அதனால ஒரு பெரிய ஆபத்து சூழக்கூடிய நிலை சேர்ந்துவிடும். இங்க பெரும்பாலும் இந்த முனிவர்கள் அப்படி சொல்லக்கூடியவர்களை மனதில் வைத்து இதை எழுதப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறதா இந்த பாடலுடைய பொருள். சரி, அடுத்த பாட்டு பார்க்கலாம். பொன்னே கொடுத்தும் புணர்தற்கு அறியாரை பொன்னே தலைப்பட பெற்றிருந்தும் அன்னோ பயனில் பொழுதா கழிப்பரே நல்ல நயமில் அறிவின் அவர். பொன் கொடுத்து பெற வேண்டிய நட்பு, அந்த அளவிற்கு உயர்ந்த அறிவுடைய அறம் நெறிகள் சான்ற ஒருவர் நண்பராக இருக்கிறார் அல்லது அந்த அரசனுக்கு கிடைக்கிறார் அல்லது ஒருவருக்கு கிடைக்கிறார் என்றால் அவர்களை கொண்டு அவர்களிடமிருந்து என்னெல்லாம் பயன் பெற முடியுமோ, அதாவது நல்ல அறிவுரைகளை கேட்டு நல்லவற்றை காதில் கேட்டு அதனால் பயனடைவது அப்படிங்கிற பயனை அடையணும். அதுதான் புத்திசாலித்தனம். ஆனால் அவர்களை வெறுமனே வைத்திருந்து அவர்களை பற்றி அவர்களிடமிருந்து எதையுமே கற்றுக்கொள்ளாமல் எல்லாவற்றையுமே பொழுதையெல்லாம் வீணாக கழித்து அவர்களை தவற விடுபவர்கள், அதாவது அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும் என்ற நிலை இருந்தும் எதையுமே கற்றுக்கொள்ளாமல் அப்படியே விட்டுடுறவங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மோசமான ஒரு செயல். அதை அறிவில்லாதவர்கள் தான் அப்படி செய்வாங்க. இப்ப நம்ம இதுக்கு ஒரு பழமொழி பாட்டு இருக்கு, ஒரு கதையும் இருக்கு. ஒரு ஒரு தடாகத்துல தாமரை மலர்ந்திருக்கிறது, தாமரையில நிறைய தேன் இருக்கு. ஆனால் அந்த தடாகத்திலேயே வாழற தவளைக்கு அதுல தாமரையில தேன் இருக்கிறது தெரியாது. அது குடிக்க போறதும் இல்லை. ஆனால் எங்கிருந்தோ வரக்கூடிய வண்டுக்குதான் அந்த தாமரையில தேன் இருப்பது தெரியும். அது அந்த தேனை தூத்து விட்டு போகும். அப்போ கூடவே தான் இருப்பாங்க, அந்த கூடவே இருப்பாங்க. அதுல அவர்கள் இவ்வளவு அறிவுடையவர்கள் தெரியும், அவர்களுக்கு இவ்வளவு செயல்கள் தெரியும்ங்கிறது எல்லாம் தெரியும். ஆனால் அவர்களுடைய பயனை ஒருபோதும் பெற்றுக்கொள்வதில்லை. அதை கேட்கிற காது இருக்காது. அப்போ அவனை அறிவில்லாதவன் என்று சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும் அப்படின்னு இந்த பாட்டு கேட்குது. பொன்னே கொடுத்தும் புணர்தற்கு அறியாதை. சில நட்புகள், அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஔவையாருடைய ஒரு பாடல் 4 கோடி அப்படின்னு ஒரு பாட்டு, அடிக்கடி நம்ம வகுப்புலயும் அதை பார்த்திருக்கோம். மதியாதார் முற்றும் மதித்தொருகார் சென்று மிதியாமை கோடி பெறும், உண்ணீர் உண்ணீர் என்று ஊட்டாதார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும், கோடான கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவதே கோடி பெறும். அதாவது குடிப்பிறந்தவர்களுடைய நட்பை கோடான கோடி பணம் கொடுத்துதான் கொள்ள வேண்டும் என்றால் பரவாயில்ல, கொடுத்து அந்த நட்பை பெறு அப்படின்னு ஔவையார் சொல்றாரு. கோடான கோடி கொடுத்தும் ஒருவருடைய குடிப்பிறந்தாருடைய நட்பை பெறலாம், பணம் கொடுத்து அல்லது இவ்வளவு கோடி பொன் கொடுத்துதான் பெறணும். அதாவது கிடைத்தற்கரிய நட்பு, அது கிடைத்தற்கரிய நட்பை அப்படி பெறணும் அப்படின்னா அப்படிதான் அது செய்யணுமே ஒழிய தவற விடக்கூடாது. அப்போ அப்படியே இல்லாமல் இயல்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அருமை கிடைக்கிறது அப்படி என்றால்
அதை பயன்படுத்திக்கணும். அதை எப்படி பயன்படுத்திக்கணும்னா அவரிடமிருந்து நல்ல செய்திகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். அவரிடமிருந்து நல்ல அரிய கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் செய்யறது கிடையாது. சும்மா ஒரு வெறும்னு அப்படியே போட்டு வச்சுக்கிற ஒரு வீட்டுல அப்படி பொருளை போட்டு வைக்கிற மாதிரி அவர்களுடைய நட்பையும் பயனற்றதாக வைத்து விடுதல் அப்படிங்கிறது ஒரு அறிவின்மையினுடைய வெளிப்பாடுதான் அது அப்படின்னு இந்த பாடலை சொல்லுது. பொன்னே கொடுத்தும் புணர்தற்கு அறியாரை. புணர்தற்குன்னா நட்பு கொள்ளுதற்கு. எல்லாருக்கும் நல்ல பெரியவர்களுடைய நட்பு அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிடாது. நல்ல இந்த மாதிரி ஆட்களோடு நட்பாக இருக்க மாட்டாமா என்று சொல்லி வேங்குகிறவர்கள் எவ்வளவு பேர் உலகத்துல இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத அந்த அரிய நட்பு ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் அதை சரியானபடி பயன்படுத்த வேண்டாமா? பொன்னே தலைப்பட பெற்றிருந்தும் அது இயல்பாகவே அப்படி ஒரு பெரியவர் அவரோடு துணையாக இருக்கிறார் அப்படின்னா அதை எவ்வளவு பொன்னே போல் போற்றி அதை பாதுகாத்து அவரிடமிருந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படி எதுவுமே தெரிஞ்சுக்காம அன்னோன்னா இங்க ஒரு ஐயோ இப்படியா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்கிளமேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அன்னோ. பயனில் பொழுதா கழிப்பாரே நல்ல நயமில் அறிவினவர். பயனில்லாத பொருட்களை பேசி வீணாத இதை பேசி ஒண்ணுமே எதுவுமே தெரிஞ்சுக்க விரும்பாம அவரிடம் எதையுமே கத்துக்காம அப்படி பொழுதை போக்குகிறவர்கள் நயம் இல்லாத அறிவுடையவர்கள். அறிவுக்கு ஒரு நயம் உண்டு. அது நல்ல விஷயங்களை தேடி தேடி பெறும், எடுத்துக்கொள்ளும். ஆனால் நயமில்லாத அறிவு இருந்தால் அது இது எதையுமே செய்யாது, பயனில்லாமல் அதை கழித்துவிடும். அதனால பெரியாரை துணைக்கோடல் மட்டும் முக்கியம் இல்லை, அந்த பெரியவர்களிடமிருந்து என்னவற்றையெல்லாம் நாம் கற்றுக்கொள்கிறோமோ அதை கற்றுக்கொள்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி செய்யல, அந்த பயனை துய்க்கவில்லை என்றால் எப்படி தடாகத்தில் இருக்கிற தாமரையினுடைய தேனை தவளை கிடைக்காதோ, அது எங்கிருந்தோ வரக்கூடிய தேனி அருந்துமோ, அது போல பயனில்லாத நயமில்லாத அறிவில்லாதவர்கள் தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்கள் அப்படிங்கிறதா இந்த பாடலுடைய பொருள். பொன்னே கொடுத்தும் உணர்தற்கு அறியாரை கொன்னே தலைப்பட பெற்றிருந்தோம். கொன்னே அப்படின்னா ரொம்ப எந்த கஷ்டமும் படாம கிடைச்சிருச்சு அந்த நட்பு. எந்த கஷ்டமும் கிடையாது. அவங்க போய் தேடி போகல, எங்கேயோ போய் தேடி ஒரு குருவாக்காக தேடி சீடர்கள்லாம் அலைவாங்க இல்லையா, அந்த மாதிரி அலைச்சல் இல்ல. இயல்பாக அந்த குருவோ அந்த பெரியவருடைய துணையோ கிடைச்சிருச்சு. கொன்னே தலைப்பட பெற்றிருந்தோம் அன்னோ பயனில் பொழுதா கழிப்பாரை. எந்த விதமான பயனையும் பெறாமல் அவருடைய நட்பை அப்படியே வெறுமனே வைத்திருப்பவர்கள் நயமுடைய அறிவுடையவர்கள் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவர்கள் நயமில் அறிவினவர். அவர்கள் நயமில்லாத அறிவுடையவர்களாக இருப்பார்கள். நயம் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. நன்மை எய்திய நயம் மிக்க அப்படின்னா நன்மை எய்திய அப்படிங்கிற பொருள். நன்மை இல்லாத அறிவை உடையவர்களாகத்தான், அவர்களை ஒரு முட்டாள்களாகத்தான் நாம் கருத வேண்டும் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. சரி, மூன்றாவது பாட்டு. ஒருவனுக்கு அவமதிப்பு மதிப்பு இந்த ரெண்டுமே இருக்கு அப்படின்னா அது யார் சொல்றாங்கிறது முக்கியம். இப்போ போற வரவெல்லாம் ஒரு சாதாரணமா இருக்கிறவன், கல்வி கேள்வி இல்லாதவன், நல்ல குணம் இல்லாதவன், அவன்லாம் மதிச்சாலும் இது மதிப்பு கிடையாது. அல்லது அவன் அவமதிச்சாலும் அது அவமதிப்பு கிடையாது. யாருன்னா உயர்ந்தோர் மாற்றிடமிருந்து வர வேண்டும். அந்த ஒரு அவமதிப்பாக இருந்தாலும் சரி, அது மதிப்பாக இருந்தாலும் சரி, அது பெரியாராக இருப்பவர்கள், பெரியாராக கருதப்படுபவர்களிடமிருந்து வந்தாதான் அது மதிப்பென்று கொள்ளப்படும், அது அவமதிப்பென்றும் கொள்ளப்படும். அப்படி இல்லாம சாதாரணமா போற வரவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் நம்ம பொருட்டா எடுத்துக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது இந்த பாடல் சொல்லுது. உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டை அப்படிங்கிறது வழக்கமா சொல்லக்கூடியது. உயர்ந்தவர்கள் யாரோ அவர்களுடைய வழியைத்தான் இந்த உலகம் பின்பற்ற விரும்பும். அவர்கள் சொல்வதுதான், அவர்கள் ஒரு காரியத்தை பற்றி அல்லது ஒரு செயலை பற்றி சொன்னார்கள், ஒரு கருத்து சொன்னார்கள் என்றால் அதுதான் உலக கருத்தாக நிலை பெற்று நிற்கும். அப்போ அவர்கள் சொல்வதுதான் மதிப்பை தருவதாகவோ அவமதிப்பை தருவதாகவோ இருக்க முடியும். மற்றவர்கள் சொல்வதெல்லாம் அதுல பெரிய பொருட்டா எடுத்துக்க வேண்டியது இல்லை. அதுதான் இந்த பாட்டு சொல்லுது. அவமதிப்பும் ஆன்ற மதிப்பும் இரண்டும் மிகை மக்களான் மதிக்கற்பால. நயமுணரா கையறியா மாக்கள் இழிப்பும் எடுத்துரைப்பும் வையார் வடித்த நூலார் ஒன்றாக வையார்னா வைக்க மாட்டாங்க. ரெண்டு சமம் கிடையாது. ஒரு நன்றாக கற்றறிந்த ஒருவர், நன்றாக பெரியவராக மதிக்கப்படுகிற ஒருவரை பற்றியோ அல்லது ஒரு நூலை பற்றியோ ஒன்றை பற்றியோ கருத்து சொல்கிறார் என்றால் அந்த கருத்து தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லது அவர் இதெல்லாம் சரியில்லை, இது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது, இப்படி செய்திருப்பது சரியல்ல என்று ஒரு கருத்து சொன்னால் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும். மாறாக சும்மா கையறியா மக்கள், எந்த வகையான வழி நெறிகளும் தெரியாதவர்கள், எந்த விதமான நயமும் உணராதவர்கள், இப்படி ஒருத்தனை மதிப்பாக உயர்த்தி சொல்வதோ அல்லது அவமதிக்கிறதோ ரெண்டுல எது செஞ்சாலும் சரி அதை யாரும் பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை. அது தேவையும் இல்லை. அது அவனே ஒரு சாதாரணமானவன் தான். ஆனா சாதாரணமானவன்றோட சொல்லுக்கு ஒண்ணும் பெரிய மதிப்பெல்லாம் இங்க கிடையாது.
மாறாக இந்த உலகம் எதை எதிர்நோக்கும் என்றால் நன்றாக கற்றறிந்த பெரியோர்களுடைய கருத்துக்களைத்தான் எதிர்நோக்கும். அவங்க சொல்வதுதான் முக்கியம். அப்ப அவர்கள் சொல்வதனால மதிப்பு வந்தா அது மதிப்பு, அவர்கள் சொல்வதனால ஒரு அவமதிப்பு வந்தா அது அவமதிப்பு. அதுதான் அதுதான் கணக்கில் எடுத்துக்கொள். ஒன்லி தட் வில் பி கவுண்டட். மற்றதெல்லாம் சும்மா போற போக்குல இவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் அதுல ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டியது இல்லை. அதனால பெரியவர்களிடமிருந்து நம்ம நம்ம பாக்குறோம் இல்லையா, ஒரு பாலிடிக்ஸா இருக்கட்டும் அல்லது ஒரு கல்வியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அதுல டாப் மோஸ்ட்ல இருக்கிறவங்களுடைய ஒப்பீனியன் தான் அதுதான் முக்கியமாக கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அவங்க அதாவது கற்றுத்துறை போனவர்களுடைய எல்லாருடைய இதுவும் இல்லை. ஒரு ஒரு சும்மா பப்ளிசிட்டிக்காக பேசுறதெல்லாம் இல்ல. ஒரு நல்ல கற்றுத்துறை போகக்கூடிய ஒரு வல்லுநருடைய கருத்து தான் அங்க மதிப்புடையதாக கொள்ளப்படும். அதுதான் இந்த பாட்டு சொல்லுது. அவமதிப்பும் ஆன்ற மதிப்பும், அவமதிப்பாக அது இருந்தாலும் அவமதிப்பு, அவம்னா கீழ்மையான அல்லது குறைத்த மதிப்பு, ஆன்ற மதிப்பு நன்றாக மேலேறிய உயர்த்தப்பட்ட ஒரு மதிப்பு, இரண்டும் மிகை மக்களான் மதிக்கற்பால. மிகையாக தன்னுடைய கல்வி கேள்வி அறிவு சான்றாண்மை எல்லாவற்றையும் மிகையாக கொண்டிருக்கக்கூடிய அந்த உயர்ந்த பெரியோருடைய இது சான்ற கருத்துக்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படும். மதிக்கற்பால அதைதான் நம்ம மதிச்சு எடுத்துக்கணும். ஐயோ அவர் அப்படி சொல்லிட்டாரா என்ன, அப்ப சரியில்லை அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம அதை எடுத்துக்கணுமே ஒழிய, அது அந்த தகுதியே இல்லாதவர்கள் அதை பற்றி எல்லாம் சொன்னால் அது கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நயமுணரா கையறியாமாக்கள், நயம் என்பது இல்லாத, கையறியாத அறிவில்லாதவர்கள் அல்லது ஒழுக்கம் இல்லாதவர்கள், இழிப்பும் எடுத்துரைப்பும், அவர்கள் அவமதிப்பாக இழிவாக பேசினாலும் சரி, எடுத்துரைப்பு, ஐயோ உங்களை மாதிரி உண்டா, இவ்வளவு பெரிய ஆள், அப்படியாக்கும் இப்படியாக்கும் என்றெல்லாம் அவர்கள் உயர்ந்த மதிப்பு கொடுத்தாலும் அதெல்லாம் ஒண்ணும் கண்டுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. அது ஒரு கணக்காக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. வையார் வடித்த நூலார், அதை ஒன்றாக, அதாவது ரெண்டையும் ஒன்றாக வைக்க மாட்டார்கள். ரெண்டு பேரும் பாராட்டுறாங்க அப்படின்னாலும் யார் உயர்ந்து இருக்கிறார்களோ அவர்களுடைய பாராட்டு தான் பாராட்டு, அந்த பெரியாருடைய பாராட்டு தான் பாராட்டு. சரி, ரெண்டு பேருமே அவமதிக்கிறாங்கன்னாலும் அந்த பெரியவர்கள் அவமதிப்பாக சொல்லியிருந்தால் அது சரியில்லையே, அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லியிருந்தால் அதுதான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுமே ஒழிய பிறருடைய நயமில்லாத அறிவில்லாதவர்களுடைய கருத்துக்கள் யாரும் கருத்தில் எடுத்துக்கொள்ளப் போவது இல்லை. அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் பெரியவர்களுடைய கருத்துக்களுக்கு நாம் அச்சப்பட்டோ அல்லது அதை மதிப்போடு எடுத்துக்கொண்டே ஆக வேண்டும் அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. அவமதிப்பும் ஆன்ற மதிப்பும் இரண்டும் மிகை மக்களால் மதிக்கற்பால. நயம் உணரா கையறியா மாக்கள் இழிப்பும் எடுத்து ஏத்தும் வையார் படித்த நூலார். அதனால அவர்களுடைய இதுக்கு ஒரு நல்ல பழமொழி இது இருக்கு. இந்த வையாளி அப்படிங்கிறதுக்கு என்னன்னு தெரியல, எனக்கு பொருள் தெரியல. நாயின் மேலேறி வையாளி விட்டால் என்ன வீழ்ந்தால் என்ன. நாயின் மேலேறி வையாளி ஆழினா அம்பா என்னன்னு தெரியல, என்ன பொருள் தெரியல, ஒரு பழமொழியில இருக்கு இந்த பாட்டு, அப்புறம் பார்த்துட்டு சொல்றேன். நாயின் மேலேறி வையாளி விட்டால் என்ன வீழ்ந்தால் என்ன. அதாவது இவங்க சொல்றதெல்லாம் என்ன, இதெல்லாம் ஒரு கணக்கெடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறதுதான். அப்போ உலகம் எதை மதிக்கும்னா பெரியோர்களுடைய வார்த்தைகளை தான் மதிக்கும். பெரியோர்களுடைய வார்த்தைகளை தான், அந்த கருத்துக்களை தான் அது எதிர்நோக்கி நிற்கும். அதுதான் ஒரு கணக்குல எடுத்துக்கும். அதனால அப்படிப்பட்டவர்களுடைய அவர்களை பிழையாமல் அவர்களோடு சேர்ந்து ஒழுகுதல் என்பது முக்கியமானது அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. சரி, அடுத்த பாட்டு. விரிநிற நாகம் விடர் உளதேனும் உருமின் கடும் சினம் சேனின்றும் உட்கும் அருமை உடைய அரண் சேர்ந்தும் உய்யார் பெருமை உடையார் செரின். இது அந்த காலத்துல இருந்த ஒரு நம்பிக்கை. நன்றாக படம் விரித்து பார்க்கக்கூடிய, படம் விரித்து விரியக்கூடிய நஞ்சை தன் நகத்தை உடைய பாம்பாக இருந்தாலும் கூட, அது நல்ல ஒரு பெரிய குகையில ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்கு அப்படின்னா கூட, ஒரு வானத்துல இடி இடிச்சதுன்னா அது பயந்து இறந்து போயிடுமா. பாம்பு இடியினுடைய ஓசைக்கு அஞ்சும் அப்படிங்கிறது அந்த காலத்துல நம்பிக்கை. அது உண்மையாவே பாம்பு அஞ்சுமா இல்லையான்னு தெரியாது, அது உயிரியலாளர்கள் தான் அதை சொல்லணும். இடி ஓசைக்கு பாம்பு பயப்படும் அப்படிங்கிறது ஒரு தகவலா இந்த பாட்டுல பதிவாயிருக்கு. விரிநிற நாகம், விரிநிற அப்படின்னா ஒளி பொருந்திய நிறத்தை உடைய, அதாவது அது படம் எடுக்க அது விரியும் பொழுது அதனுடைய மேல இருக்கக்கூடிய அதனுடைய நிறம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இல்லையா, நல்லா ஒளி வீசக்கூடிய நிறமாக இருக்கும். அதனால விரிநிற நாகம். விடர் உளதேனும், அது மட்டும் இல்ல, பாம்பை சாதாரண பாம்பு பார்த்தாலே பயமா தான் இருக்கும் யாருக்குமே. அதுக்கு நஞ்சு இருக்கா இல்லையாங்கிறது செகண்டரி, ஆனால் பாம்பு பார்த்தா யாருமே பயப்படுவாங்கதான். அப்போ விடர் உளதேனும், அதுக்கு இன்னும் கூட விஷமும் இருக்கு. அது பார்ப்பதற்கே பயங்கரமா இருக்கு, கூட அதுக்கு விஷமும் இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட
உருமின் கடும் சினம் சேனின்றும் உட்கும். உருமினுடைய சினமாகிய ஒலி. உருமுன்னா இடி. வானத்துல எங்கேயோ தொலைதூரத்துல இருக்கக்கூடிய இடியினுடைய ஓசை, அந்த சினமாகிய ஓசையை. உருமுக்கு வந்து சினம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, இடி ஓசைக்கு சினம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது வந்து மேகத்தினுடைய எலக்ட்ரான் இதுல வரக்கூடிய ஓசை அப்படிங்கிறது நம்ம பின்னாடி அறிவியல்ல படிக்கிறோம். ஆனால் இங்க இடி வந்து சினத்தோடு உருமுகிறது அப்படிங்கிறது ஒரு கவித்துவமா சொல்லக்கூடியது, அவ்வளவுதான். உருமினுடைய சினமாகிய ஒலி வான் சேன் இன்றும், சேன்னா தொலைவு, மிக தொலைவுல எங்கிருந்தோ கேக்குது வானத்துல, அது பக்கத்துல கூட கேட்கல, எங்க இருந்தோ கேட்டா கூட அந்த நாகம் பயந்து நடுங்கி குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கும். அது போல அருமை உடைய அரண் சேர்ந்தும் உய்யார் பெருமை உடையார் செரின். அது போல அருமையான அரண்களை, பாதுகாப்பான அரண்களையும் கோட்டைகளையும் பெற்றிருந்தாலும் கூட ஒரு பெரியாரிடத்து பிழை செய்து அவருடைய கோபத்தை வாங்கி கொண்டால் அந்த மன்னன் உய்வது என்பது அரிது. அந்த பெரியவர்களுடைய அந்த கோபத்தை அவனால தாங்கிக் கொள்ள முடியாது. பெரியார் பெரும்பாலும் அவர்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் கோச்சுக்க மாட்டாங்க. அப்படின்னா கூட இவன் செய்கின்ற செயல்களால் அவருக்கு கோபத்தை வரவழைத்து விட்டான் என்றால், அவன் எப்படி மிக பாதுகாப்பான குகைகள் இருக்கக்கூடிய பாம்பு கூட, அதுவும் விடத்தையும் கொண்டிருக்கக்கூடிய பாம்பு தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய இடியை கேட்டால் அஞ்சி நடுங்குமோ, அது போல அவனும் நடுங்கித்தான் ஆக வேண்டும். அந்த பெரியாரிடம் அவன் தவறு செய்ததினால் அவனுக்கு நிச்சயமாக அபாயம் நேராமல் போகாது, நிச்சயமாக அபாயம் நேரும். அதனால உண்மையான அறிவுடைய அரசன் இத்தகைய பெரியார்களை இழிவாக நடத்த மாட்டான், அவங்களுடைய கோபத்தை வாங்கிக் கொள்ள மாட்டான் அப்படிங்கிறது இது. இப்ப நம்ம பார்க்கலாம், ராமாயணம் மகாபாரதத்துல எல்லாம் வந்து சில முனிவர்கள் வரும்பொழுது அவங்க என்ன கேட்கிறாங்களோ அதை கொடுத்துருவாங்க. அவங்களும் நியாயமானதுதான் கேட்பாங்க, அவங்க அநியாயமா எதையும் கேட்க போறது இல்லை. ஆனால் அப்படி தவ ஒழுக்கம் உடைய முனிவர்களை பார்த்தால் அரசர்கள் கூட அஞ்சு நடுங்கி, இப்ப துர்வாசரர் வந்து சாபம் கொடுத்துருவாரு, விஸ்வாமித்திரர் சாபம் கொடுத்துருவாரு, அந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அப்ப வந்து அவங்க வந்து அந்த பெரியவர்கள் அவருடைய அவங்க நட்பா இருந்தார் பயன், அவங்க நட்பு நீங்கி ஒருவேளை கோவிச்சுட்டு வெளியில போயிட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய தீங்கை தருவதாக அவர்கள் நம்பி இருக்கிறார்கள். அதனால பாம்பு எப்படி இடிக்க பயப்படுமோ அது போல எவ்வளவு பெரிய பாதுகாப்பான கோட்டையை வைத்திருக்கக்கூடிய அரசனாக இருந்தாலும் ஒரு பெரியாரை பிழை செய்து அவரை வெளியே அனுப்பிவிட்டால் அந்த கோபம் அவனை நிச்சயம் தாக்காமல் விடாது, அவன் எந்த பாதுகாப்பான இடத்துல இருந்தாலும் சரிதான். இப்ப நம்ம வந்து இந்த சாணக்கியனுடைய கதை தான் இப்ப நாங்க இந்த இடத்துல வச்சு பார்க்கணும். அவன் சாணக்கியன் சாதாரணமாக என்றுதான் அவங்க அவமதிச்சு வெளியில அனுப்புறாங்க. ஆனால் அவர் பின்னாடி ஒரு பெரிய ஒரு இதை எடுத்து, ஒரு சபதத்தை எடுத்து அதை வந்து வேரோடு அழிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சபதம் எடுத்து அதை வந்து அந்த இதை டைனஸ்டி அழிக்கிறார் அப்படிங்கிற கதையில நம்ம படிச்சிருக்கோம். சோ அதனால பெரியவர்களை என்பது இப்படி அவர்களை கோபித்து போக்கி விடுவது என்பது மிகப்பெரிய அரணுடைய அரசனாக இருந்தாலும் அவனுக்கு அது தீங்கு தருவதாக இருக்கும் அப்படிங்கறதா இந்த பாட்டு. விரிநிற நாகம் விடர் உளதேனும் உருமின் கடும் சினம் சேனின்றும் உட்கும். உட்கும்னா பயப்படும், அஞ்சும், அஞ்சுதல், உட்குதல்னா அஞ்சுதல், அதுக்கு அஞ்சும் அது. ஆனா அது போல அருமையுடைய அரண் சேர்ந்தும், மிக நல்ல பாதுகாப்பான அரண்கள் கோட்டைகள் எல்லாம் இருக்கு, மதில் சுவர்கள்லாம் இருக்கு, இருந்தாலும் கூட எந்த பாதுகாப்பையும் மீறி அந்த பெரியவருடைய கோபம் உன்னை சுட்டுவிடக்கூடும். அதனால மன்னவனே நீ இதை செய்யாதே. அருமையுடைய அரண் சேர்ந்தும் உய்யார்னா தப்பிப்பது, அதுல இருந்து பிழைப்பது என்பது முடியாத காரியம். பெருமையுடையார் செரின், பெருமையுடைய பெரியவர்கள் செரின் மாறுபாடு கொண்டார்கள் என்றால் எவ்வளவு அருமையான அரண்களிலிருந்து பாதுகாப்பாக இருந்தாலும் அந்த பாதுகாப்பு ஒன்றுக்கும் உதவாது, அவர்கள் கோபம் கொண்டா தாங்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த பாடனுடைய இது. புரியுது இல்லையா? விடர் உள்ளதேனும் அப்படிங்கிறதுக்கு வந்து விஷம் மட்டும் இல்ல, இன்னொரு பொருள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, விடர் அப்படின்னா மலையினுடைய அந்த பகுதி, விடர்னா முளை, மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்திருக்கும் கேட்டிருக்கோம் இல்லையா? முளை அப்படின்னா அந்த பிளவு, இந்த குகை மாறி இருக்கக்கூடிய பிளவுகள்ல பாதுகாப்பா உள்ள இருந்தாலும் கூட இடிக்காக அது அஞ்சும் அப்படிங்கிற அந்த பொருளையும் வெடிப்பு நிலம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காங்க. சரி, அடுத்த பாட்டு பார்க்கலாம். 165. யாரு சொல்றதுக்கு மதிப்பு. நம்ம ஏற்கனவே ஒரு பாட்டு பார்த்தோம், தானே தன்னை புகழ்ந்துக்க கூடாது. ஐயோ எனக்கு எல்லாம் அவ்வளவுதான் தெரியும், நான் அப்படிப்பட்டவனாக்கும், நான் இப்படிப்பட்டவனாக்கும், எனக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லை இந்த உலகத்துல, எனக்கு எல்லாமே தெரியும். இந்த புகழ்ச்சியில், அந்த தற்புகழ்ச்சி எல்லாம் எதுக்குமே உதவாது. மாறாக
பெரியவர்களால் ஆமான் இவன் தகுதியுடையவன் தான் என்று சொல்லப்பட்டால் அதுதான் மதிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படுமே ஒழிய தானே தன்னை வந்து எனக்கு எல்லாமே தெரியும், நான் என்ன மாதிரி கிடையவே கிடையாது, என்ன அளவு திறமையா இருக்க கிடையாது என்பதெல்லாம் ஒரு பொருட்டாக யாரும் அதை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்படி தற்புகழ்ச்சி அப்படிங்கிறது இந்த உலகம் பெரும்பாலும் ஒரு மதிப்புக்குரியதாக ஏற்றுக்கொள்வதில்லை. அதை உங்களுக்கு மதிப்பு இருக்கு அப்படின்னா அது பிறர் தான் சொல்லணும். இப்ப வந்து நம்ம பாரதியாருடைய பாட்டுல கூட அதை கேட்டிருக்கலாம். தகுதியுடையோர் தகுதியுடையனில் அது வெளிநாட்டார் புகழ்தல் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரியை இருப்பார். நல்ல கலைகள் உங்ககிட்ட இருக்கு, எல்லாமே இருக்கு அப்படின்னா அதை வெளிநாட்டவர்கள் வந்து புகழணும். ஆமா உங்ககிட்ட இவ்வளவு நல்ல விஷயங்கள் அம்சங்கள் இருக்கு அப்படிங்கிறது. நாமளே நம்மளை புகழ்ந்துக்கிறது அப்படிங்கிறது வந்து கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது. அதுதான் இந்த பாட்டு சொல்லுது. எம்மை அறிந்திலீர் எம்போல்வார் இல்லென்று தம்மை தாம் கொள்வது கோளன்று. தம்மை அரியரா நோக்கி அறனறியும் சான்றோர் பெரியரா கொள்வது போல். பெரியவர்களாக இருக்கக்கூடிய சான்றோர்கள் ஒருவனை உயர்ந்தவன், இவன் சிறந்தவன், இவன் திறமைசாலி என்று சொன்னால் அதுதான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுமே அல்லாது அந்த ஒரு ரெகக்னிஷன் அங்கிருந்து கிடைச்சாதான் அது ரெகக்னிஷன். மாறாக தானே தன்னை புகழ்ந்து என்ன மாதிரி யாருமே கிடையாது என்று சொல்வது எந்த கணக்கிலும் சேர்த்துக் கொள்ளப்படாது. அதுதான் இந்த வந்து இதுல சொல்றது. எம்மை உள்ள வன்மை அறிந்திலீர் எம்போல்வார் இல்லென்று தம்மை தாமே மதித்துக் கொள்வது பெருமையுடையதாகாது. கோளன்று அப்படின்னா பெருமையுடையது அல்ல, கோட்பாடு. அது ஒரு கோட்பாடாக கொள்கையாக ஏற்றுக்கொள்ளப்படாது. மாறாக அறத்தினை அறிந்து அமைந்து அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சு அடக்கத்தோடு இருப்பவர்கள் அமைந்து அப்படின்னு. அரியரா நோக்கி அறனறியும் சான்றோர் பெரியரா கொள்வது போல். அவர்கள் அப்படிப்பட்ட சான்றோர்களால் இவன் ஆமாம் உண்மைதான், இவன் சொல்வது உண்மை, இவனை போல யாரும் இல்லை, இவன் தான் உயர்ந்தவன் என்று சொன்னால் அதுதான் கருத்தில் எடுத்துக் கொள்ளப்படுமே அல்லாது நாமளே நம்மளை புகழ்ந்துக்கிறது அப்படிங்கிறது வந்து சரியா வராது. இங்க ஒரு மன்னனை பற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு ஔவையாரோட பாட்டு படிச்சிருப்போம். அது பாடமா கூட இருந்திருக்கலாம் சின்ன வயசுல. அதியமான் நெடுமான் அஞ்சிக்கு தூது போன போது என்ன உன்னுடைய படைக்காலம்லாம் அப்படியே புதுசா வச்சிருக்கியே நீ. ஔவையார் தூது போறாரு 2 பேருக்கு நடுவில் இல்லையா, 2 பகைவர் நடுக்குள்ள தூது போகும்போது வந்து வஞ்ச புகழ்ச்சி ஞாபகம் வரும் அந்த பாட்டு. உன்னோட இதுல பாரு அப்படியே பளபளன்னு இருக்கு, உன்னுடைய கத்தி கபடா எல்லாம் வேலெல்லாம் அப்படியே பளபளன்னு கொல்லன் உலையிலிருந்து அப்படியே வந்திருக்கிறது, எல்லாம் வந்து எவ்வளவு பளபளப்பா இருக்கு, கூர்மையோட அப்படி இருக்கு. ஆனா அவனுடையது பாரேன், அதியமான் நெடுமானஞ்சியோடது பாரேன், அவனோடதெல்லாம் உடைஞ்சு போயிருக்கு, அவனுடைய கூர்மையெல்லாம் இழந்து கைப்பிடி இல்ல, இது இல்ல, நுனி இல்ல, நுனி மழுங்கி போயிருக்கு. என்ன அர்த்தம்னா வந்து பயன்படுத்தவே இல்லை, நீ ஒரு போரையும் பார்த்தது இல்ல, உனக்கு போர்னா என்னன்னே தெரியாது, அதனால உந்தெல்லாம் அப்படி புதுசா இருக்கு. ஆனால் அவன் பல போர்களை கண்டவன், அதனால அவனுடைய வில் வேல் வாழ் எல்லாமே குத்தி கிழிச்சு எல்லாம் வந்து பல போர்களை கண்டதுனால அது நுனி மழுங்கி ஒளி இழந்து அவை வந்து கொல்லன் முறையில ரிப்பேருக்காக காத்திருக்கின்றன. அப்போ இது வந்து இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா அவன் தான் வீரமுடையவன், அவன் பல போர்களை கண்டவன், அவனோட போய் நின்று மல்லுக்கட்ட நீ உன்னால முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு, புறநானூல்ல இருக்கு. அப்ப இதே போலதான் நான் எனக்கு எல்லாமே தெரியும் என்று ஒருவர் தன்னைத்தானே சொல்லிக் கொள்ளக்கூடாது. இவருக்கு எல்லாம் தெரியும் என்று அறிவுடையவர்கள் சான்றோர்கள் அல்லது பெரியோர்கள் அதை சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால்தான் அது கோட்பாடாக ஏற்றுக்கொள்ளப்படும். அது நீ ஆமாம், அப்போ உலகம் வந்து உன்னை மதிக்கும். இப்ப பாண்டவர்கள் தங்களை தாங்களே உயர்ந்தவர்கள் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாலும் கூட இந்த உலகமே அவர்களை மதித்ததனால்தான் அவர்கள் வந்து உயர்ந்தவர்களாக மதிக்கப்பட்டார்கள். அப்படி இல்லை அப்படின்னா அவர்களுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. சோ ஒருவன் தன்னை உயர்ந்தோன் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும் என்றால் அது நல்ல சான்றோர்களுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வர வேண்டும், இவன் மதிக்கத்தக்கவன் தான் என்று. அதனால பெரியாரை பிழையாமல் அவர்களோடு ஒண்டியிருந்து அவர்களுடைய சொற்பயன் கேட்டு பயன் பெற்று இத்தகைய வார்த்தைகளை வாங்குவதுதான் சிறப்பானதை ஒழிய தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது என்பது சரியாக வராது. இது தனி மனிதருக்கும் எடுத்துக்கலாம், அரசர்களுக்கும் எடுத்துக்கலாம், எப்படினாலும் இது பொருந்தக்கூடியதுதான். எம்மை அறிந்திலீர், நான் யாருன்னு தெரியாது உங்களுக்கு, நான் அப்படிப்பட்டவனா, எம்போல்வர் இல்லை என்று என்ன மாதிரி யாருமே கிடையாது உலகத்துல, தம்மைத்தான் கொள்வது கோளன்று. இப்படி தன்னைத்தானே பாராட்டுகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு கொள்கையாக கோட்பாடாக ஏற்றுக்கொள்ளப்படாது. தம்மை அரியரா நோக்கி அறனறியும் சான்றோர் பெரியரா கொள்வது போல். அதனால அறத்தினை அறிந்து அமைந்தவர்களாகிய சான்றோர்கள் இவர் பெரியவர், இவர் மதிக்கத்தக்கவர் தான் என்று ஒரு சான்றிதழ் கொடுத்தால், ஒரு ரெகக்னிஷன் கொடுத்தா அதுதான் இந்த உலகத்தால் மதிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். மாறாக தன்னைத்தானே உயர்ந்து கொள்வது என்பது தன்னை வியக்குமாம். அதாவது நம்ம இதுலயும் பார்த்திருக்கோம் இல்லையா, திருக்குறளையும் வருது, பெரிய
பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. தன்னைத்தானே என்ன மாதிரி உண்டா அப்படிங்கிறது வந்து சிறுமைத்தனம். யாரும் தன்னைத்தானே அப்படி பாராட்டிக்க மாட்டாங்க. அப்படி பாராட்டிக்கிறவன் சிறுமை புத்தி உடையவனாகதான் இருப்பான் அப்படிங்கறத அழகா அந்த குறள் சொல்லுது. பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து அப்படின்னு. அந்த ரொம்ப அழகான ஒரு குறட்பா. இங்க வந்து இந்த பாடல் இப்படிதான் சொல்லுது. அதனால தன்னை தானே புகழ்ந்து கொள்வதை விட ஒரு சான்றோரால் மதிக்கப்படுதல் தான் தக்கதென்று கொள்ளப்படும். அதனால அவர்களுடைய நட்பு, அவர்களை பிழையாமல் இருத்தல் என்பது முக்கியமானதாக முக்கியமானது அப்படிங்கறதுதான் இந்த பாடலுடைய இது. தான் தற்புகழ்தல் தகுதி அன்று, இது நன்னூல்ல வர்றது. தான் தற்புகழ்தல் தகுதி என்று. ஆனா அதே நன்னூல் இன்னொரு எக்ஸம்ஷன் கொடுக்கும். எங்கன்னா, ஒரு சபைக்கு போறீங்க, அங்க இருக்கிறவங்களுக்கு யாருன்னே உங்களை தெரியல, நீங்க வந்து அப்ப உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல நான் இப்படி, நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன், நான் இதெல்லாம் செய்யக்கூடியவன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அது பரவாயில்ல. அதுக்கு அதுக்கு ஒரு விதி உண்டு, விதி இது உண்டு. ஆனால் எப்ப பார்த்தாலும் தன்னையே தான் புகழ்ந்துட்டே இருக்கக்கூடாது. தான் தற்புகழ்தல் தகுதி என்று அப்படின்னு சொல்ற அதே நன்னூலே பிறர் அறியாத இடத்துல போய், புதுசான ஒரு இடத்துல போய் ஒரு சபைக்கு போகும் பொழுது தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளுதல். நான் இதெல்லாம் இந்த செயல்கள் எல்லாம் நான் செஞ்சிருக்கேன், நான் இப்படி எல்லாம் இருந்திருக்கிறேன் என்று சொல்லுவது என்பது தவறில்லை அப்படின்னு சொல்லுது. சோ அதனால வந்து இங்க பழமொழியில இன்னொரு ஒண்ணு அழகான பழமொழி இருக்கு பாருங்க. தன்னை புகழ்வானும் சாணேறி நிற்பானும் பொன்னை புதைத்து வைத்து போவானும் பேய். அவன் பேய் போன்றவனும். தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறவன் பேய். அது போல பொன்னை புதைத்து வைத்து விட்டு யாருக்குமே கொடுக்காம தான் அனுபவிக்காம இருக்கிறவனும் ஒரு பேய் மாதிரி தான் அப்படின்னு பழமொழியில வரக்கூடிய பாடல் அது. ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? சரி, இந்த 5 பாட்டோட நம்ம இன்னைக்கு முடிச்சுப்போம். 6வது பாட்டுல இருந்து நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். பெரியாரை பிழையாமை. பாய்.